நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கு புதிய தலைவலியா பார்த்தோம் அப்படின்னா யானை சின்னம் உருமாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத விட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அரசியல் சம்பந்தப்பட்ட அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட பெரிய நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்காமையும் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட மீட்டப், அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி உதவிகள் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அரசியல் முழுக்க முழுக்க அவருடைய கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு எப்ப நடக்கும் அப்படின்றதான் அவருடைய ரசிகர்கள் கிடையாது, அவருடைய தொண்டர்களுடைய எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வகையில நேத்து கட்சியினுடைய கொடி நாளா அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கட்சிக்கான கொடி அப்படின்றது வந்துட்டு நாங்க ரிலீஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம கொடி பாடல் அப்படின்றதும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல நேத்தே ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கடைக்கோடி ரசிகர்களை போய் சேர்றதுக்கு முன்னாடி அவருக்கு எக்கச்சக்கமான தலைவலிகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யானை சின்னம் இருக்கு இல்லையா, யானை சின்னம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பகுஜன் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்தவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கேரளா இருக்கு இல்லையா, கேரளா அரசினுடைய மாநில சின்னமாவே பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய கொடிகள்ல யானையும் வாகை மலரும் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஷேப்ல தான் ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரளாவுடைய மாநில சின்னமாவே பார்த்தோம் அப்படின்னா அந்த யானைகள் நிற்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுதான் இருக்கு. இது விஜய்க்கு அதிகப்படியான தலைவலி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொன்னப்ப வந்து எக்கச்சக்கமான விவாதங்கள் கிளம்பிச்சு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி விஜய் அனௌன்ஸ் பண்ணப்ப பார்த்தோம் அப்படின்னா வெற்றிக்கு நடுவுலையும் வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் நடுவுலையும் இக்கு வரணும். தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதான் கரெக்ட், தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தப்பு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சோசியல் மீடியாஸ்ல கிளம்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு பெருசா விஜய் வந்துட்டு கண்டுக்க மாட்டாரு அப்படின்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜய் அவருடைய ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லையா, கட்சியை சார்ந்த நிர்வாகிகிட்ட சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல விமர்சனங்களை யார் வச்சாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு ஏனாதானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விமர்சனங்களை கடந்து போயிட முடியாது. அதனால விமர்சனங்களை யாராவது வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம மேல தப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால கட்சி நிர்வாகிகள் உடனடியாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய பெயரை மாத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அதே மாதிரியான இஷ்யூ தான் கட்சி கொடியிலையும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான மேல்மட்ட அதிகாரிகள், அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் விஜய்க்கான அரசியல் பாதை அப்படின்றத போடுறாங்க. பட் அதுல மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, விஜய் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டறியப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி நேத்து அவர் வெளியிட்ட கொடியில பார்த்தோம் அப்படின்னா கொடி ரிலீஸ் ஆனே முதல்ல பிரச்சனையை கிளப்பினது பகுஜன் சமாஜ்வாடி கட்சி தான். ஏன்னா ஆல்ரெடி நாங்க வந்துட்டு அந்த சின்னம் அப்படின்றது இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசம் தான் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய மாநில கட்சி, அங்க அவங்க தேசிய கட்சியா வளர்ந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்குமே நாங்க ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை வந்துட்டு விஜய் அவருடைய கட்சி கொடியிலையும் போட்டிருக்காரு. இது வந்துட்டு அக்செப்டபிளே கிடையாது. உடனடியாக அந்த சின்னம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு விஜய் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் முறையிடுவோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை மீறி விஜய் சிம்பிள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சது விஜய்க்கு ஒரு ரொம்ப பெரிய தலைவலியா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்குமே சினிமா பாடல் கிடையாது. ஏன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, என்னுடைய படம் இருக்கு இல்லையா, என் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு தேர்தல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அங்க வந்துட்டு மற்ற கட்சி வந்துட்டு போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி எங்க சிம்பிள் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டாங்கன்னா கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு நோட்டீஸ் அப்படின்றது போகும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சினிமா மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜயனுடைய லிரிக்ஸ் இருக்கு இல்லையா, லிரிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான தேவையில்லாத வார்த்தைகள்லாம் இருக்கு. நான் குடிக்கிறதுக்கு அண்டாவை கொண்டு வரலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சர்ச்சைகளை கிளப்பியிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு விஜய் டைரக்டா அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஆக்டர், அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறாரு, அவர் டான்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிடுவாரு. பட் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்றதுனால பதில் சொல்ற இடத்துல அவர் தான் இருக்காரு. இன்கேஸ் பகுஜன் சமாஜ்வாடி கட்சி தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் முறையிட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு விஜய் தான் பதில் சொல்லணும் அப்படின்றதுனால இப்ப இந்த யானை சிம்பிள் அப்படின்றது அவருக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா யானை அப்படின்றது பல 100 ஆண்டுகளாகவே வந்துட்டு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று கொடி வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுலேருந்தே இது ஃபெஃபிகால் ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ட்ரால்ஸும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபெஃபிகால் இருக்கு இல்லையா, ஃபெஃபிகால் விளம்பரத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா உங்க கொடி அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தலைகீழா மாற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல 100 வருஷமாவே பார்த்தோம் அப்படின்னா ஃபெஃபிகால் ஆடு இருக்கு இல்லையா, 1970 ஃபெஃபிகாலுடைய அந்த ஒட்டக்கூடிய தன்மை அப்படின்றத வந்துட்டு சொல்ற விதமா 2 யானைகள் 2 பக்கமா இழுக்கிற மாதிரி தான் அவங்களுடைய சிம்பிள் அப்படின்றதே வச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஃபெஃபிகாலுக்கு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, டிவியில வந்துட்டு நம்ம எக்கச்சக்கமான ஆட்ஸ் அப்படின்றத வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த முத்தூட் ஃபினான்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியா முழுக்க 5000 கிளைகளுக்கு மேல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 5000 கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய கார்பரேட் நிறுவனமான முத்தூட் ஃபினான்ஸினுடைய நிறுவனத்திலையும் பார்த்தோம்னா இதே மாதிரி 2 யானைகள் 2 பக்கத்துல நிற்கக்கூடிய
செய்யக்கூடிய மாதிரி தான் அவங்களுடைய சிம்பிள் அப்படின்றதும் இருக்கும். இதை தாண்டி கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவினுடைய அரசு சின்னம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஸ்ரீபெரும்புதூர் கோவில் இருக்கு இல்லையா, ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏதோ ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அந்த அச்சு வந்துட்டு அதே மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்குமே கேரளாவுடைய மாநில அச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் 2 யானைகள் இதே மாதிரி சேமா நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கேரளாவினுடைய மாநில விலங்காவே யானை தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேரளா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வந்துட்டு கேரளாவை ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். கேரளாவுடைய ரொம்ப அழகுக்கு யானைகளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுக்க நம்புறாங்க. அதனால மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம்னா யானைகளை அவங்க கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவை சார்ந்த மதுபான நிறுவனமாக இருந்தாலும் சரி, இங்கிலாந்தை சார்ந்த கோதுமை மாவு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கார்பரேட் வந்துட்டு யானைகளுடைய சிம்பிள் அப்படின்றத அவங்க ஆல்ரெடி பல வருஷமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட பகுஜன் சமாஜ்வாடி கட்சி ஆல்ரெடி அவங்க சின்னமா வந்துட்டு ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப விஜய் வந்துட்டு பண்ணிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஒரு பேசுபொருளா ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா கட்சிகளுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சின்னம் என்னவோ அதை தான் வந்துட்டு அவங்க கொடிகளில் வைப்பாங்க. லைக் திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் இருக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டை இலை இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இப்ப எல்லாருமே கேட்கறது யானை வந்துட்டு அவருடைய சின்னமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா, வாகைப்பூ வந்துட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறது புரியுதுதான். பட் என்ன இருந்தாலும் இன்னொரு கட்சியினுடைய சின்னம் அப்படின்றது அடுத்த கட்சியினுடைய கொடிகள்ல வரவே கூடாது அப்படின்றதான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த யானை சின்னத்தை எடுங்க அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் சொல்றாங்க. வாகைப்பூவை தூக்குங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல கிடையாது. ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் யானையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதுல இருக்கக்கூடியது வாகைப்பூவே இல்லை அப்படின்ற சர்ச்சையும் கிளப்பியிருக்காங்க. ஏன்னா வாகை மரத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கு இல்லையா, வாகை மரத்துல இருந்து வரக்கூடிய பூக்கள் வெள்ளை நிறத்திலேயோ இல்ல பச்சை நிறத்திலேயோ தான் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிங்க் நிறத்துல இருக்கு. இது வந்து தூங்கு மூஞ்சி பூ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துல தான் இந்த மாதிரி பிங்க் கலர் பூ அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜயனுடைய கட்சி கொடியில இருக்கக்கூடியது வாகை பூவே கிடையாது, அது வந்துட்டு ஒரு பிங்க் பூ மாதிரி இருக்கிறதுனால அது தூங்கு மூஞ்சி பூ அப்படின்னு சொல்லியும் ஒரு சர்ச்சை கிளம்பிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்பெயின் நாட்டு கொடி இருக்கு இல்லையா, ஸ்பெயின் நாட்டு கொடியை தான் பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய கொடியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெயின் நாட்டு கொடியை வந்துட்டு அசிங்கப்படுத்துற விதத்துல விஜய் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அரசியல் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அப்படின்றது விஜய்க்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் முன்னவே பார்த்தோம் அப்படின்னா கட்சி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நான் பார்த்திருக்கேன், எல்லாம் தெரிஞ்சதா நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடி அப்படின்ற மாதிரி வெற்றி கழகத்துல இக்க வரல அப்படின்றதுல ஆரம்பிச்சு கொடியில யானை இருக்கு அப்படின்ற வரைக்கும் ஒவ்வொன்றும் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஜயனுடைய முதல் மாநில மாநாடு இருக்கு இல்லையா, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றத கிளப்ப போறாங்க, என்னென்ன குறைகளை கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றத நினைச்சா இப்பயே அடிநெஞ்சில பகீர்னு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி சர்ச்சைகள் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது விஜயனுடைய கவனத்துக்கு இது போகுமா, அதை தாண்டி விஜய் இதை கவனிப்பாரா, இதை கவனிச்சு யானை சின்னம் அப்படின்றத தன்னுடைய கட்சி கொடியில இருந்து எடுப்பாரா, அப்படி எடுக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அவருடைய கட்சி கொடி வேற என்ன மாதிரி வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகளும் எழும்பிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தான் இருக்காரு. அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறாரு, அவருடைய கொடி என்ன மாதிரி புது வடிவம் அப்படின்றது பெறப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.